ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 2200 கோடி ரூபாய்க்கு ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 2 ஃபேஸா நடக்க போகுது. ஃபேஸ் 1 வந்து 2029 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபேஸ் 2 வந்து 2032 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ஒரு ஃபேஸ் 1ல என்ன கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்னா, இங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து வரப்போகுதுல, ஸோ அதுக்கு கண்டிப்பா சப்ளைஸ் வந்து தேவைப்படுவாங்க. அந்த ஒரு சப்ளையர்ஸ் அப்புறம் வந்து ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே அதாவது இவங்களோட மேனுஃபேக்சரிங் கோர் மேனுஃபேக்சரிங்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு ஆட்கள் இருப்பாங்களா சப்ளைஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு பார்க் வந்து தயாரிக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு 2200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 9 லட்சம் வண்டி வந்து பர் இயருக்கு வந்து ஆட் ஆகும். அதாவது இங்க ராயல் என்ஃபீல்டோட இப்ப இருக்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி கூட 9 லட்சம் வண்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அந்த பிளான்ல தான் இப்போ வந்து 2200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. 1901 இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தாண்டி ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து போறாங்க. அதுவும் ஆந்திரால வந்து போறாங்க. சதன் ஆந்திரா வந்து இப்ப டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இந்த இடத்துல இருந்து அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதனால மட்டும் 5000 டைரக்ட் ஜாப்ஸும் இன்டைரக்டா நிறைய ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இப்போ இந்த ஈச்சர் மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணலாமா? கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது. 37 பிரைஸ் ட்ரெண்டிங்ஸா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாடா மோட்டார்ஸ் வந்து இவாகா குரூப் வந்து அக்யூசேஷன் பண்ண போது தெரியும். அந்த ஒரு இவாகாவோட அக்யூசேஷன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நடந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்ப அப்படி நடக்கல. இந்த 2026 Q3 தான் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. நிறைய கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. பட் ஆனாலும் இன்னும் ஒரு சில கிளியரன்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே கிளியரன்ஸ் கிடைச்சாதான் இந்த ஒரு அக்யூசேஷன் வந்து பாசிபிளா வந்து இருக்கும். அந்த ஒரு ரிமைனிங் கிளியரன்ஸுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளியரன்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக. ஸோ அது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு அக்யூசேஷன் வந்து பண்ணிடுவாங்க. இந்த 2026 Q1 இந்த இவாகா குரூப்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெகட்டிவா வந்து இருக்கு. 100 மில்லியன் யூரோஸ்க்கு மேல லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க இவாகா குரூப். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன வருஷம் ப்ராஃபிட்ல இருந்தாங்க. பட் ஆனா இப்ப 100 மில்லியன் யூரோஸ்க்கு மேல வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பஸ்ஸஸ் ரிலேட்டடா வந்து பண்ணிருக்காங்க. அதை தாண்டி குவாலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதனால மட்டுமே 100 மில்லியன் யூரோஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது 2.8 பில்லியன் யூரோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது இப்ப சாலிடா தான் இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியல. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டும், அதிகமான பஸ்ஸுக்கான ரீஒர்க் பண்ற காஸ்டும், அதிகமான இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டும் இது எல்லாமே சேர்ந்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்க வச்சிருக்கு. இந்த கம்பெனி பஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை டாமினேட் வந்து பண்றாங்க. 28% வந்து அப் பண்றாங்க. ஸோ இது வந்து இயர் பேசிஸ்ல. பட் ஆனா மேஜரா பார்க்கும்போது இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. சவுத் அமெரிக்கா மார்க்கெட்ல நெகட்டிவ்ல வந்து இருக்காங்க. மீடியம் அப்புறம் ஹெவி ட்ரக்லாம் வந்து இங்க தயாரிச்சு கொடுக்குறது அந்த ஒரு சேல்ஸ் வால்யூம் வந்து டிராப் ஆகுது. அந்த இடத்துல வீக்கான டிமாண்ட் வந்து இருக்கு. இந்த கம்பெனி யூரோப்போட அந்த பஸ் மார்க்கெட்ல மெயினா இவி பஸ் மார்க்கெட்ல டாமினேட் பிளேயரா வந்திருக்காங்க. நம்பர் 1 பொசிஷனை கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி இப்போ லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து இப்போ டாடா குரூப்ல வரும்போது டாடா குரூப் இன்னொரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்னதான் இந்த கம்பெனி வந்து ஆனுவலா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணது கூட இப்போதைக்கு லாஸ் மேக்கிங்கா வந்து இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி எப்படி இதை கம்பேர் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க, அதாவது டாடா குரூப் எடுத்துட்டு வர போறாங்கன்றது கேள்வியா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டாக்டர் ரெட்டியும் நெஸ்லே இந்தியா ஹெல்த் கம்பெனியும் சேர்ந்து ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதோட நேம் வந்து செலவிடா GLP பிளஸ்ன்றது நேமா வந்து இருக்கு. ஸோ இது எதுக்கான ஃபோக்கஸ்ல இருக்க போகுது அப்படின்னா, இப்போ இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து இருக்கு. இதுக்கான அந்த GLP-1 ட்ரக்ஸ் எல்லாமே இங்க வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனிஸும் ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஒபிசிட்டி அப்புறம் டைப் 2 டயபிட்டிஸ்க்காக இந்த ட்ரக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பா இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு ட்ரக்ஸ் எல்லாமே எடுக்கும்போது நியூட்ரிஷனோட இன்டேக் வந்து கம்மியா இருக்கும். அதாவது மக்கள் வந்து நியூட்ரிஷன் இன்டேக் பண்றது கம்மி பண்ணிப்பாங்க அந்த ஒரு ட்ரக்ஸ் எடுக்கும்போது. அதை தாண்டி இங்க மசில் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மாஸ் வந்து தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபுட்டும் வந்து இன்டேக் வந்து இருக்காது. ஸோ இந்த ஒரு 2 நியூட்ரிஷன் வந்து இப்ப கம்மியாகுது பாத்தீங்களா, இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ற விதமா ஆரம்பிச்சது தான் இந்த செலவிடா GLP பிளஸ்ன்ற ஒரு அந்த ஒரு ப்ராடக்டா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒபிசிட்டி ட்ரக்கான ப்ராடக்ட்டே எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் அந்த மாஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது ரெண்டுமே இந்த ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்துக்கிறது மூலமா நடந்துரும். 350 கிராம் என்ற பாக்கெட்ல வந்து லான்ச் பண்றாங்க ஃபர்ஸ்டா. ஸோ இதை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்புறம் ஃபார்மசிஸ் அப்புறம் ரீட்டைலர்ஸ் இது மூலமா எல்லாத்தையுமே வந்து லான்ச் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனி ஒரு நல்ல அப்டேட் இருக்கு டாக்டர் ரெட்டிக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. போன குவார்டர் வந்து 550 கோடி ரூபாய் தான் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ 650 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸா இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ப்ராடக்ட் 7%, ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 6% மேல வந்து ஏறி இருக்கு. என்னதான் இது எல்லாமே ஏறினாலுமே டோட்டல் எக்ஸ்பென்சஸுமே 6% மேல வந்து ஏறி இருக்கு. அதிகமான இன்புட் காஸ்டும் அண்ட் தென் எக்ஸ்பென்சஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட MD and CEO ரக்ஷித் ஆர்கவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனவரி பிப்ரவரி நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா மார்ச்ல ஒரு டிக்ளைன் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மந்த் நல்லா இருக்கும் போது தான் அந்த ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்கிறதுக்கான ரீசனா வந்து இருக்கு. அண்ட் தென் மார்ச் மாசத்துல ஒரு டிக்ளைன் வந்து இருக்கு. இப்போ இந்த எல்னினோ எஃபெக்ட் வேற போயிட்டு இருக்கு. இதனால இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு பிசினஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து டிராப்ல இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து வெஸ்ட் ஏஷியால நடக்கிற கான்ஃபிளிக். இதனால இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. மத்தபடி டொமஸ்டிக் பிசினஸ் பொறுத்தல ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் வந்து போயிட்டு இருக்காங்க. மெயினா இந்த லிட்டில் ஆர்ட்ஸ் அப்புறம் இந்த ஜிம்ஜாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ரெவன்யூ வந்து டபுள் டிஜிட்ல வந்து growth ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் புதுசா லான்ச் பண்ணிருக்க இந்த வேஃபர்ஸ் அப்புறம் வந்து இங்க கிராஸ் எயிண்ட் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூ சரி சூப்பரா வந்து அப்பா இருக்கு. இந்த கம்பெனிக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு.
பிஎஸ்சி கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிருந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கு. 61% நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 32% வந்து ஏறி இருக்கு. 600 கோடி ரூபாய் தான் போன வருஷம் மேக் பண்ணி இந்த ப்ராஃபிட்டா இருக்கு. பட் ஆனா இப்ப 700 கோடி ரூபாய்க்கு மேல வந்து மேக் பண்றாங்க. 32% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 60% மேல வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. பிஎஸ்சியோட டாப் லைன் வந்து 80% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 25% மேல வந்து ஏறி இருக்கு. போர்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஃபைனல் பண்ணிருக்காங்க. இதுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 10 வந்து வச்சிருக்காங்க. பே அவுட் டேட் வந்து செப்டம்பர் மாசம் தான் வந்து வச்சிருக்காங்க. டாபர் இந்தியா கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிருந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 16% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. 362 கோடி ரூபாய் அந்த நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் வந்து 7% வந்து ஏறி இருக்கு. டொமஸ்டிக் பிசினஸ் சூப்பரா இருக்கு. ஹெல்த் மார்க்கெட் பிசினஸ் சூப்பரா இருக்கு. FMCG பிசினஸ் வந்து சூப்பரா இருக்கு டொமஸ்டிக்ல. இது எல்லாத்தின் ரீசன்னாலையும் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஏறி இருக்கு. மெயினா இந்த கம்பெனியோட ஹோம் அண்ட் தென் பர்சனல் கேர் ப்ராடக்ட் அப்புறம் வந்து FMCG இது எல்லாத்துலயும் சூப்பரான சேல்ஸ் வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான டபுள் டிஜிட் growthல வந்து மூவ் ஆகுறாங்க. 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரல் டிமாண்ட் வந்து அர்பன் டிமாண்டே வந்து பீட் பண்ணி 350 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா வந்து பண்ணிருக்காங்க ரூரல் டிமாண்ட் வைஸ்ல. அந்த இடத்துல டிமாண்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட டிஜிட்டல் எக்ஸ்பென்ஷன் அப்புறம் Q காமர்ஸ் பிசினஸா பார்க்கும்போது 54% Q காமர்ஸ் மார்க்கெட்ல வந்து grow ஆயிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. டிஜிட்டல் சேனல்ஸ் மட்டுமே 30% வந்து growth கொடுத்திருக்கு இந்த ஒரு Q4ல. இதுவும் ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா தான் அப்பா இருக்கு. 2% தான் வந்து அப்பா இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து சேம் இதே வெஸ்ட் ஏஷியால நடக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட். இதனால வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் நீங்க இன்புட் காஸ்ட் வந்து ஏறி இருக்கு. இதனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் வந்து ஹர்ட் ஆயிருக்கு. பிரைஸ் ஹைக்ஸ் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்மால் பேக்ஸ்ல பிரைஸ் ஹைக்ஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ டாபர் இந்தியாவோட ஓவரால் Q4 ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்து இருக்கு. பட் ஆனால் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். MRF கம்பெனி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 229 ரூபாய் பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிவிடெண்டான ரெக்கார்ட் டேட் இன்னும் எக்ஸாக்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. ஏன் இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி Q4 நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. 37% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 500 கோடி ரூபாய் மேக் பண்ண இந்த ஒரு கம்பெனி வந்து போன வருஷம் இப்போ 700 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 14% வந்து ஏறி இருக்கு. EPS வந்து சூப்பரா growth ஆயிருக்கு. EBITDA நல்ல ஒரு growthல இருக்கு. EBITDA மார்ஜின் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ என்னதான் இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறினால் கூட இந்த கம்பெனியோட அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ற விதமா இந்த கம்பெனியோட ஆப்பரேட்டிங் இருக்கும் பாத்தீங்களா அதை லீவரேஜ் வந்து பண்றாங்க. அப்புறம் டைட்டான காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி இந்த கம்பெனி எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணாலுமே இந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ MRF கம்பெனில இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்பவும் குட் நியூஸ் தான் வந்திருக்கு. 120 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 225 கோடி ரூபாய் லாஸ் வந்து மேக் பண்ண இந்த ஒரு கம்பெனி பினான்சியலா 2025ல இப்போ வந்து 170 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஓவான சதாப் சையத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னவா சொல்றாரு அப்படின்னா பெட்டரான அசெட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த கம்பெனியோட அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பாத்தீங்களா அதை டைட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இது வந்து செகண்ட். அதுக்கு அடுத்ததா இருக்குது அண்டர் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து பார்க்கும்போது 90% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கொடுத்த லோன்ல 90% வந்து கலெக்ஷன் வந்து பண்ணாங்க. பட் ஆனா இப்போ 96% வந்து கலெக்ஷன் பண்றாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் 6% வந்து ஏறி இருக்கு. கிராஸ் என்பி வந்து 4.8ல இருந்து இங்க 3.8 வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. கிரெடிட் காஸ்ட் வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 9.4%ல இருந்து 3.5% தான் குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அது என்ன உண்மைதான். பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னாலையும் அண்ட் தென் இங்க நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வந்து இருந்த ரீசனால மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்போ அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க வந்து கேரண்டீட் ஸ்கீம்ஸ் வந்து வச்சிருக்காங்களா அந்த ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னும் போது இன்னும் அதிகமான ஸ்மால் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அதனால இந்த ஒரு கம்பெனி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க கோல்டு லோன் அண்ட் தென் இங்க வந்து பர்சனல் லோன் எல்லா இடத்துலயுமே சூப்பரா தான் வந்து லோன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜாயிண்ட் லைபிலிட்டி லோன் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலா 2027ல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 12ல 15% அந்த ஒரு பர்சன்டேஜ் growthல வந்து growth ஆகணும் அப்படின்றது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இதுக்காக 12,000 கோடி ரூபாய் வந்து இங்க ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்றதா பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்கான RBI அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. 9.9% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. இப்போ இந்த கோட்டக் வந்து எவ்வளவு ஸ்டேக் வச்சிருக்காங்க அப்படின்னா AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 1.6% கோட்டக் ஃபிளெக்ஸி கேப் மூலமா வந்து வச்சிருக்காங்க. கோட்டக் செக்யூரிட்டிஸ், கோட்டக்கோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது எல்லாம் மூலமா கம்பைன் பண்ணி 9.9% ஸ்டேக் வந்து வைக்க போறாங்க. இதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த போறாங்க. ஏன் இங்க AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த ஒரு அசெட் குவாலிட்டி வந்து சூப்பரா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் சூப்பரா வந்து growth ஆயிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நல்ல ஒரு growthல இருக்கு. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்ல ஒரு growthல இருந்து இருக்கு. 65% நெட் ப்ராஃபிட் வந்து ஏறுது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 23% வந்து ஏறுது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 5.96 வந்து மெயின்டைன் பண்றாங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. கிராஸ் NPA குறைக்கிறாங்க, நெட் NPA வந்து குறைக்கிறாங்க, டெபாசிட்ஸ் வந்து grow பண்றாங்க, கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து grow பண்றாங்க. எல்லாமே நல்ல சைனா வந்திருக்கு. அதனால இந்த ஒரு கம்பெனில ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. பஜாஜ் ஆட்டோவையும் ஹீரோ மோட்டோகார்ப்பையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் Q4ல EBITDA வந்து எப்படி இருக்கு ரெண்டு கம்பெனிக்கும் பார்க்கும்போது 30% மேல வந்து இருக்கு. சோ ரெண்டு கம்பெனியுமே இங்க வந்து சேமா தான் இருக்காங்க. அந்த நீங்க ப்ராடக்ட் மிக்ஸ்டு பண்ணி வைக்கிறது அந்த நீங்க வந்து பிரைஸ் ஹைக்ஸ் வந்து பண்ணது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கம்பெனியுமே சூப்பரா தான் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க பஜாஜ் ஆட்டோ எதுல வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னா
இங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல சூப்பரான growth வந்து கொடுக்குறாங்க பஜாஜ் ஆட்டோ. அந்த இடத்துல டாமினேட் வந்து பண்றாங்க. 44% வந்து இங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி அதுல இருந்து மார்க்கெட் வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோ மோட்டோகார்ப்போட மார்க்கெட் வந்து வெறும் 4% தான் வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க பிரீமியம் செக்மெண்டா பார்க்கும்போது இங்க பஜாஜ் வந்து இங்க இந்த பல்சர் வச்சு பிரீமியம் செக்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணி பிடிக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க மாஸ் மார்க்கெட் அதாவது 100 to 125 சிசியை கண்டரை வச்சு பிடிக்கிறாங்க. அதை தாண்டி எபிட்டா மார்ஜின் 20% பஜாஜ் ஆட்டோ வந்து மெயின்டைன் பண்றாங்க. பட் ஆனா இதுவே ஹீரோ மோட்டோகார்ப் மெயின்டைன் பண்ணது 14.8% தான் மெயின்டைன் பண்றாங்க. சோ மார்க்கெட் ஷேர் வைஸ் வந்தாலும் கூட பஜாஜ் ஆட்டோ வந்து கொஞ்சமா மார்க்கெட் ஷேர் டூ வீலர் மார்க்கெட்ல ஏத்துறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஸ்லைட்டா ஸ்லிப்பேஜ் வந்து இருக்கு. பட் ஆனா யூனிட் வைஸ்ல வந்து பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நல்ல ஒரு அப்பிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோ மோட்டோகார்ப். பட் ஆனா மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் பஜாஜ் ஆட்டோ வந்து மார்க்கெட் ஷேர் வந்து ஏறி இருக்கு. ஸோ மிக்சடா தான் வந்து இருக்கு ரெண்டு கம்பெனியுமே. இப்போதைக்கு வேல்யூஷன் சைஸ் வந்து பார்க்கும்போது ஹீரோ மோட்டோகார்ப் பெஸ்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த வேல்யூஷன் வந்து 19 பிரைஸ் வந்து இருக்கு. இது கூடவே இந்த கம்பெனி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்தர்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்டெரக்டா அதையும் வந்து ஓன் பண்றோம். ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கு. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தல காஸ்ட்லியா வந்திருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். பாம்பே ஹைகோர்ட்ல வந்து இங்க டாடா ட்ரஸ்ட் குரூப் வந்து போய் நின்று இருக்காங்க. அதாவது இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனுக்காக பாம்பே ஹைகோர்ட் போய் நின்று இருக்காங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ற அந்த ஒரு 5 பெட்டிஷன்ஸ் வந்து போட்டுட்டு ஸோ உள்ள போயிருக்காங்க. பட் ஆனா இங்க பாம்பே ஹைகோர்ட் வந்து அதுக்கு டிக்ளைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா வேணு சீனிவாசன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற விதமா பாஸ்கர் பட்ட உள்ள உட்கார வைக்கணும். அண்ட் நீங்க என்ட்ரன்ஸ் சேர்க்கிற தேர்ட் டமா உட்கார வைக்கணும். அந்த நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு. அதை பத்தி பேசணும். ஸோ அதுக்காக பாம்பே ஹைகோர்ட் உள்ள போனாங்க. பட் ஆனா பாம்பே ஹைகோர்ட் வந்து டிக்ளைன் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பொறுத்தல இன்னும் வந்து பிரச்சனை வந்து இருந்துகிட்டு தான் வந்து இருக்கு. யூஎஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க ஈரானியன் சிப்ஸ் வந்து அடிக்கிறதா வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் தான் எங்களோட சிப்ஸ் வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்டோட சைட் படி ஈரான் வந்து எங்க சிப்ஸ் அடிக்கிறாங்க இவங்க சொல்றாங்க. ஈரான் வந்து இவங்க தான் எங்க மேல வந்து அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரியுமே மாத்தி மாத்தி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சீஸ்வேர் வந்து மீறிட்டாங்க, இவங்க சீஸ்வேர் வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரிஸ்மே வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்க ஒன்னு யூஎஸ் வச்சிருக்க ப்ரொபோசல இன்னும் வந்து இங்க ஈரானியன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் வந்து பண்ணல. அதே மாதிரி ஈரான் வச்சிருக்க அந்த ஒரு ப்ரொபோசல் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து பண்ணல. அதனால இந்த ரெண்டு இடத்துலயுமே இன்னும் பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. $100 per பேரலுக்கு கீழே நேற்று குரூட் ஆயிலோட பிரைஸ் போச்சு. இப்போ $102 per பேரலுக்கு வந்து குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா 11 சிப்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இதனால மட்டும் ஈரான் கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்ஸ் வந்து தயாரிச்சு வைப்பாங்க ப்ரொடக்ஷனா. அது வந்து இப்போ கட் ஆகுது. ஸோ இது எல்லாமே குளோபல் மார்க்கெட் வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இருக்கிற இந்த ஒரு வார் சூழ்நிலையா வந்து இருக்கு. ஸோ ரெண்டு கவர்மெண்ட்டுமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க சீஸ்ஃபயர் வந்து ரெண்டு கண்ட்ரி மீறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கான நாள மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் ரெண்டுமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் ஆல் டைம் இருந்து கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் வந்து பொறுத்தல கொஞ்சம் வந்து எல்லாமே டிராப்ல தான் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டுமே டிராப்ல தான் வந்து இருக்கு. குரூட் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. அதனால இன்னைக்கான நாள நம்மளோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. சில்வருமே கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இப்ப $1,53,000 வந்து இருக்கு. அண்ட் தென் 1 kg ஆஃப் சில்வர் வந்து $2,60,000 வந்து இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்டா இருக்கு. நேற்றுக்கான நாள்ல எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 400 கோடி ரூபாய் கிட்ட வந்து வித்திருக்காங்க. டிஎஸ் வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நேற்றுக்கான நாள்ல மார்க்கெட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.